Samachir Kalvi 10th Max example 7.30. A cone of height 24 cm is made up of modeling clay. A child reshapes it in the form of cylinder of same radius as cone. Find the height of the cylinder. அதாவது ஒரு கோன் இருக்குது, ஓகே. அந்த கோனுடைய ஹைட் எவ்வளவா? இட் இஸ் 24 சென்டிமீட்டர். இது ஒரு கிளேனால் இந்த ஷேப் பண்ணிட்டு திரும்பி இதை என்ன பண்ணுறாங்க, மாற்றி எனக்கு வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி ஆக்குறான். ஓகே, எனக்கு இது பெருசாகவும் இருந்துக்கலாம், அதாக இருக்கலாம், பட் ரேடியஸ் வந்து சேம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் ரேடியஸ் ஆஃப் கோனு வந்து ஈக்குவல் தெரியும். அதாவது ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கோன். ஓகே, இது வந்து சொல்லிட்டாங்க கொஸ்டினில். இப்போ இதே கிளையை தானே மாற்றுறாங்க. அப்போ ஒரே விதமான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்டி மாவு இருக்குது, அந்த மாவில் வந்து நம்ம சிலிண்டர் ஷேப்பில் தோசை சொல்கிறோம். அதே ஒரு கரண்டி மாவில் நான் இப்போ வந்து கோன் ஷேப்பில் நான் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதே வால்யூம் தானே. ஸோ இதில் என்ன சொல்லிக்கலாம், வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இப்போ செய்யக்கூடிய சிலிண்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? வால்யூம் ஆஃப் கோனுக்கு தானே ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன தெரியும்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ என்ன ஆகும், பை கேன்சல் ஆகும், ஆர் ரெண்டுமே சேம் தானே, ஆர் கேன்சல் ஆகும். இப்போ சிலிண்டருடைய இதை நான் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த சிலிண்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு சிலிண்டர் தானே வேணும், ஸோ H1 தானே வேணும். ஸோ H1 இஸ் ஈக்குவல் டு H2/3. இப்போது H2ங்கிறது என்னது? கோனுடைய ஹைட் எவ்வளவு? இட் இஸ் 24. ஸோ 24/3 விச் இஸ் ஈக்குவல் டு 8. எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் 8 சென்டிமீட்டர். ஸோ therefore height of the cylinder is equal to 8 centimeter. So this is the answer.